வாழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் வாழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாருங்கள் பாருங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாருங்கள் பாருங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல பெறவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல பெறவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாருங்கள் பாருங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாருங்கள் பாருங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இந்த வழியிலே தாயினுடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலின் முன்னுரை. உலகத்தின் தலைவர்களின் நிலவும் யார்? பெரியவர் என்று போட்டியாலும் உலகெங்கும் அரசியலால் நிறைவேற்ற தன்மையும் போர்களும் வன்முறைகளும் பெருகியுள்ளன. மூன்றாவது உலகப் போர் உலகின் பல பகுதிகளில் சிறு சிறு தூண்டுகளாக ஆரம்பித்து உள்ளது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். முதல் உலகப் போர் முடியும் வந்த நிலையிலும் திருத்தந்தை 11ஆம் பயாஸ் 1925 நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்று ஆட்கொண்டார். கடைசி ஞாயிறு அன்று திருப்பலி அழைப்பும் விடுவித்தார். 1960 திருத்தந்தை 23ஆம் யோவான் இதனை பெருவிழாவாக அறிவித்தார். திருத்தந்தை 6ஆம் பவுல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்திலும் அரசர் என்று திருவிழாப்பட்டது ஆண்டின் நினைவாக கொண்டுமாறு ஆணையிட்டார். அன்று முதல் இன்று வரை திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றோம். ஆயர், மீட்பர், செம்மறி, வழி, ஒளி, வாழ்வு என்ற பல கோணங்களில் கிறிஸ்துவை எண்ணிக்கை பார்க்கின்றோம். ஆனால் இன்று அவரை அரசராக பார்க்க நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. அரசினின் முதன்மையான பணி தன் ஆட்சி அதிகாரத்தில் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று அமைதியாக இருக்கின்றது. அங்கே தான் வளர்ச்சி இருக்கின்றது. அமைதியான ஆட்சிதான் நிலையான ஆட்சி, முடிவில்லா ஆட்சியாக அமையும். எனவே இறைவன் தருகின்ற அமைதியான ஆட்சி நாமெல்லாம் நல்ல குடிமக்களாக வாழ வர வேண்டி இணைவோ இத்திருப்பலியில். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு விளங்கும் தேவரே இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, வீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியுள்ள நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும்
மாண்புக்கு உரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தானியேல் இரவில் கண்ட காட்சி முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளது. இவ்வுலகத்தில் நடைபெறும் ஆட்சி மாறிக்கொண்டு வருகின்றது. அதிபர் ஆட்சி, இராணுவ ஆட்சி, மக்களாட்சி என எந்த காட்சியும் நிரந்தரமாக நிலையான ஆட்சியை இதுவரை தந்தது கிடையாது. ஆனால் இறைவனின் ஆட்சி நிலையானது, அழியாதது. என்றைக்கு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் மானிட மகனின் ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனம் 13-14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்கால் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். மீண்டும் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்களாலே நானும் இசைத்து பாடுவேன். புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்களாலே நானும் இசைத்து பாடுவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமே. உன் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன்.
தடுத்திடுவேன். எனக்கு கேடையும் நீரேற்க எதிரிகளே தடுத்திடுவேன். தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீ தந்த வலிமை நீ தந்த வலிமை விளக்கு சுடரிட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீ. இறைவா மாற்றினீ. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். நமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவரும் ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவர்க்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகில் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரக்கிருக்கின்றவரும் எல்லா வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah. 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33 தொடங்கி 37 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால்
நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பது என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, குருசுமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து உலகத்தின் அரசர் என்கிற பெருவிழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய பாதத்தில் அன்னையினுடைய பிள்ளை அரசர் என்கிற விழாவை கொண்டாடுவது அன்னைக்கு மகிழ்ச்சியையும் நம் ஆண்டவருக்கு மாட்சியும் கொடுப்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் அரசர். இந்த விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அரசர் என்று கொண்டாடுவதில் நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோமா? ஒருவேளை நமது ஆலயம் கிறிஸ்து அரசர் ஆலயமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் இதை ஒரு பெருவிழாவாக கொண்டாடுவதில் நாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அது அல்லாமல் நம் அனைத்துலக அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பெருவிழா கொண்டாடுகிற பொழுது இதை ஏனைய மற்ற திருப்பலிகளில் ஒன்றாகத்தான் நினைக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை குருசுமலை தாயினுடைய திருத்தலத்தில் நடக்கிறது. அந்த அருள் தலத்தில் நான் கலந்து கொண்டு ஜெபிக்கிறேன். மற்ற திருப்பலிக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் யோசித்திருப்போமா? வாசகங்கள் மாறி இருக்கிறது. கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று சொல்லி அல்லேலூயா பாடுகிறார்கள். அவ்வளவு. இனி இவர்களே அவ்வளவுதான் நமக்கு தெரிகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் இதை மற்றும் ஒரு விழாவாக நாம் நினைப்பதில்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியாகவே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அனைத்து உலகத்திற்கும் அரசர். அவர் அரசராக இருக்கிறதால் எனக்கு என்ன நன்மை என்பதையெல்லாம் நாம் பெரும்பாலும் யோசித்து பார்ப்பது இல்லை. ஏன் நாம் யோசித்து பார்ப்பதில்லை? இயேசுவை நான் ஆண்டவராக அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை தருபவராக இருக்கிறார். இயேசுவின் கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய அருளின் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு நலன்களை கிடைத்திருக்கிறது, நன்றி கூறுகிறேன். மற்றபடி அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது அனுபவங்கள் இருக்கிறதா? பெரும்பாலும் நாம் அதை யோசித்து பார்ப்பது இல்லை. ஆனால் அனைத்துக்கும் அரசராக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மிடம் கேட்கக்கூடிய காரியம் அதுதான். நான் அரசன், நான் அரசன் என்று நீங்கள் விழா கொண்டாடுகிறீர்கள், பெருவிழா எடுக்கிறீர்கள். இந்த நிலையில் உங்களுக்கும் எனக்குமான வெளிப்படையான தன்மை என்ன? உறவு என்ன? தனிப்பட்ட உறவு என்ன? இந்த உறவு எதன் அடிப்படையில் இருக்கிறது? மற்றவர்கள் உங்களுக்கு என்னை பற்றி கூறிய கருத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? இல்லை என்றால் நீங்களாகவே தனிப்பட்ட விதத்தில் என்னை ஒரு அரசராக தெரிந்திருக்கிறீர்களா என்று இயேசு நம்மை பார்த்து கேட்பதாக நான் பார்க்கிறேன். இனி இவர்களே, பிலாத்து இயேசு கிறிஸ்துவை தனது அறைக்கு அழைத்து கேட்கிறார், நீ அரசனா? இதற்கு முன்பாக என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவை சாவிற்கு தீர்ப்பிட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் அவரை கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தின்படி இவனை நீங்கள் கல்லால் எறிந்து கொண்டு விடுங்கள், அது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் என்னிடம் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னை தானே எவனாவது ஒருவன் அரசன் என்று சொல்வான் என்றால் அது சீசருக்கு எதிரான ஒரு காரியம் இல்லையா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அவன் பயந்து போகிறான், குழம்பி போகிறான். ஒரு சாதாரண மத கலவரத்தை தூண்டியவன் என்று நினைத்திருப்பான், அல்லது சமூகத்திலே அந்த அமைதியை குலைப்பதற்காக, குந்தகம் விளைவிப்பதற்காக ஏதாவது ஒரு காரியம் செய்திருப்பார் என்று நினைத்து முதலில் வெகு எளிதாக இந்த சிக்கலை தீர்த்து விடலாம் என்று நினைக்கிற பொழுது பிலாத்துவினுடைய தலையில் இடி விழுகிறது. இவன் அரசன் என்று சொல்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைத்து அவன் கேட்கிறான், நீ அரசனா என்று கேட்கிறான். இப்பொழுது இயேசு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறார். நீ அரசனா என்று கேட்கிறாயே, இந்த கேள்வியை நீயாக கேட்கிறாயா அல்லது மற்றவர்கள் என்னை சொன்னதை வைத்து கேட்கிறாயா? இனி இவர்களை மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது பிலாத்துவுக்கு மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, இன்று நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி. நான் அனைத்துலகத்திற்கு அரசர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, விழா கொண்டாடுகிறீர்களே, இந்த இடத்தில் குழுமி இருக்கிறீர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்டதை வைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
இதை நாம் சற்று கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடிப்படையிலே இந்த புரிதல் நமக்கு தேவை. யாராவது ஒருவர் சொன்னதால் இயேசு கிறிஸ்து அரசர் என்று நாம் சொல்லுவோம் என்றால், கருதுவோம் என்று சொன்னால், அவர் சொன்னதின் அடிப்படையில் நமக்கு நம்பிக்கை இருக்கலாமே தவிர, நமக்கு தனிப்பட்ட விதத்தில் அதில் எந்த விதமான பாதிப்பையோ எந்த விதமான பயனையோ அது கொடுத்து விட போவதில்லை. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவரை அறிந்து கொள்வேன் என்று சொன்னால் அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இனியவர்களே, பவுலடிகளார் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கிறார். ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொள்ளுகிற பொழுது அனைவரும் தங்களுடைய மேல் அங்கியை சவுலிடம் கொடுத்து வைத்தார்கள். அந்த சவுல் தான் பிற்காலத்தில் பவுலாக மாறுகிறார். தொடக்க காலத்தில் அவர் இயேசுவை எப்படி அறிந்திருந்தார்? இயேசு என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் கடவுளை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். ஆனால் தன்னையே அவர் கடவுளாக்கி கொண்டார். எனவே அவர் நம்முடைய சமூகத்திற்கு எதிரானவர் என்று கருதி யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவை, இந்த இயேசுவை நம்பினார்களோ அவர்களெல்லாம் தேடி தேடி சென்று கொலை செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை எதிர்கொண்ட போது தமஸ்கு செல்கிற பகுதியிலே அவர் இயேசு கிறிஸ்துவை அணுகுகிறார். இயேசு கிறிஸ்து அவரை ஆட்கொள்கிறார். நீர் யார் என்று கேட்கிற பொழுது, நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லி இயேசு பவுலடிகளாரிடம் பேசுகிறார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் சொன்ன காரியத்திலிருந்து அவர் அறிந்திருந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு சார்ந்திருந்த மக்களை கொலை செய்வதற்கு கூட அவர் துணிந்தார். இப்பொழுது முதலாக இயேசு கிறிஸ்துவை அவர் நேரடியாக சந்திக்கிறார். நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லுகிற பொழுது இந்த இயேசு கிறிஸ்து மக்களோடு எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு கலந்து இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். இனி இவர்களை அவருடைய வாய்மொழியாக சொல்லுகிறார், 3 மாதங்கள் ஆண்டவர் என்னை பயிற்றுவித்தார் என்று சொல்லுகிறார். இந்த 3 மாதங்கள் இயேசுவோடு அவர் பயிற்சி பெறுகிற காலத்தில் தான் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இனி இவர்கள் இதை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேனா, அனுபவித்திருக்கிறேனா? இந்த தெளிவு பிலாத்துவிடம் இல்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துவை பார்த்து கேட்கிறார், நான் அரசன் என்று நீர் சொல்லுகிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பார்த்து சொன்னதை வைத்து கேள்வி கேட்கிறாயா? அவன் குழம்பி போகிறான். என்ன யூதனா? யூதர்கள் தானே தங்களுக்கு அரசன் என்று சொல்லிக் கொண்டார்கள், அதனால தான் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். என்ன யூதனா என்ன? நான் எதுக்கு பொய் குற்றம் சொல்லணும்? நீர் சொல்லும் நீர் அரசனா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீர் அரசன் என்று சொல்லுகிறீர், நான் பணி செய்வதற்காக வந்தவன். இனியவர்களே, இதுவரைக்கும் குற்றம் சாட்டுவதற்காக காத்திருந்த பிலாத்து சொல்லுகிறார், நீ என்னோடு பேச மாட்டாயா? நீ என்று பேசினா உன்னை விடுதலை செய்ய கூட எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லியெல்லாம் பார்க்கிறான். ஆனால் உண்மையில் இயேசு கிறிஸ்து அரசன் என்று அறிந்த நொடியிலிருந்து யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை சொல்கிறது, எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு அரசர், அவர்தான் உண்மையான கடவுள் என்று அவன் அறிந்து கொண்டானோ அது முதல் பிலாத்து இயேசுவை விடுவிக்க வழி தேடினான். இனியவர்களே, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஒரு பார்வையில் பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு பேச பேச, அவரோடு உரையாட இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். இன்னார் என்று அறிந்து கொண்டதனால் இயேசுவை காப்பாற்றுவதற்கு வழி தேடுகிறான். இனி இவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கடவுளை பற்றி நாம் கேள்விப்படுவோம். நாம் பட்ட செய்திகளில், நாம் அனுபவித்த செய்திகளில், நாம் கேள்விப்பட்ட செய்திகளிலிருந்து நம்ம ஆண்டவரை கண்டுகொள்ள முயற்சி செய்கிறோமா? இல்லை என்றால் ஆண்டவருக்கும் எனக்குமான தனிப்பட்ட அனுபவம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா? இந்த குருசுமலையை அருள் தலத்தை வைத்து நாம் யோசித்து பார்ப்போம். அன்னை மரியாவின் மூலமாக, நம்முடைய தாயின் மூலமாக, அவருடைய பரிந்துரை மூலமாக நாம் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இது நம்முடைய தனிப்பட்ட அனுபவம். இந்த தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் கூட நம்ம அன்னை மரியாவை தேடி வருகிறோம். ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய தாய் மரியா, குருசுமலை ஆண்டவள் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை. ஆனால் தொடக்க காலத்தில் இதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருந்திருப்போம். நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அல்லது அருள் தந்தை மூலமாக, அல்லது ஏதாவது ஊடகங்கள் மூலமாக குருசுமலை என்கிற ஒரு அருள் தலம் இருக்கிறது, அங்கு செல்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாய் மரியா கொடுக்கிறார் என்கிற காரியத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நாமே பலருக்கு சொல்லியிருப்போம். அதெல்லாம் செய்திகள். இந்த செய்திகளை கேட்டதனால் மட்டும் நமக்கு நன்மைகள் நடந்ததா? இல்லை.
அதை நம்முடைய அனுபவமாக மாற்றுகிற பொழுதுதான் நமக்கு நன்மை நடக்கிறது. இந்த குருசுமலை தாயினுடைய அருளையும் அவர் காட்சி கொடுத்தார் என்கிற நிகழ்வையும் தெரிந்து கொள்கிற நாம் இந்த குருசுமலை அருள் தலத்திற்கு தேடி வருகிறோம். தேடி வந்த நாம் அந்த செய்தியை நம்பிக்கையாக மாற்றுகிறோம். நான் கேள்விப்பட்ட செய்தியெல்லாம் குருசுமலை தாயே நீ நம்பிக்கையாக மாற்றுவீராக, உன் மீது நம்பிக்கை கொண்டு இங்கு வந்தால் எல்லாருக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொன்னார்கள், திருமண காரியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள், என்ன காரியத்திற்காக வேண்டி வருகிறோமோ அந்த காரியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறேன். இப்பொழுது இது உனக்கும் எனக்குமான இடைவெளி, உனக்கும் எனக்குமான உரையாடல். இந்த உரையாடலின் அடிப்படையிலே குருசுமலை தாயே எனக்காக நீர் பரிந்து பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் நமக்கு கிடைத்த அருள் அனுபவமாக மாறுகிறது. அந்த அனுபவம் தான் நம்மை ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்திற்கு அழைத்து வந்து கொண்டே இருக்கிறது. இனியவர்களே, அது வெறும் செய்தியாக இருந்திருக்கும் என்று சொன்னால், நாம் கேள்விப்பட்ட ஒன்று என்று மட்டும் நாம் நிறுத்தி வைப்போம் என்று சொன்னால், இந்த குருசுமலை தாயை தேடி ஒவ்வொரு வாரமும் நாம் வர மாட்டோம். ஒவ்வொரு முறையும் இங்கு தேடி வந்து அருள் கிடைக்கும் என்று நம்ம இருக்க மாட்டோம். ஒருவேளை அது வெறும் செய்தியாகத்தான் இன்னும் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு நாம் வேண்டிய ஜெபங்கள் தள்ள கால தாமதமாக பொழுது நமக்கு மனசு நிச்சயம் நம்பிக்கையை விட்டு இருக்கும். நான் எவ்வளவு நாள் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கலையே, இன்னும் அந்த இடத்துக்கு போகவா, வேற கோயிலுக்கு போவோம். ஆனால் இது நமக்கு செய்தி அல்ல. இந்த குருசுமலை தாயினுடைய அருள்தலத்தில் நடக்கிற புதுமைகள் நமக்கு செய்திகள் அல்ல, அது நம்முடைய அனுபவங்கள். எனவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை தேடி பார்க்கும். ஒவ்வொரு வாரமும் கூட அன்னை நாடி வருகிறோம். நமக்கு அறிமுகமானவரிடம் சொல்லுகிறோம். யாராவது ஒருவர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அவரிடம் என்ன சொல்லுகிறோம்? குருசுமலை தாயினுடைய அருள் தலத்துக்கு சென்று பாருங்கள். கர்ப்பிணி மாதாவின் முன்பாக ஒரு சேலையை போர்த்தி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனக்கு திருமண காரியம் தடைபெறுகிறது, குருசுமலை தாயிடம் செல்லுங்கள். ஏனென்றால் நானே அதை நேரடியாக அனுபவித்திருக்கிறேன், சம்பந்தப்பட்டவர்களை நான் பார்த்து இருக்கிறேன். இது வெறும் செய்தி அல்ல, என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே இனியவர்களே, எப்பொழுது செய்திகள் நாம் கேட்கிற தகவல்கள் நம்முடைய அனுபவங்களாக மாறுகிறதோ அது அருள் கொடுப்பதாக இருக்கிறது. கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் ஒரு விழாவாக கொண்டாடி விட்டு சென்றோம் என்றால் அதில் கிடைக்கிற அருளை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையில் அரசர் தான். அவர் உலகத்திற்கெல்லாம் அரசர். எப்படி ஒரு அரசர் இருப்பார்? ஒரு அரசர் தன்னுடைய மக்களுக்காக தான் முன்பாக சென்று போரிடுவான். படை வீரர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு பின்னாடி நின்று போரிடுபவர் உண்மையான அரசர் அல்ல. யார் தன்னுடைய படைகளுக்கெல்லாம் முன்பாக சென்று நான் முதலில் எதிரிகளை அழித்து ஒழிப்பேன், இறப்பு நேரிடும் என்றால் அது முதலில் எனக்கு நேரிடும் என்று சொல்லிவிட்டு முன்பாக நின்று போரிடுகிறாரோ அவர்தான் அரசர். இனியவர்களே, இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். என் மக்களுக்காக, நான் படைத்தவர்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எனது உயிரை முன்னாடி நின்று அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக உயிரை கொடுத்தவர். எனவே அவர் அரசர். அரசத்தன்மையில் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற ஆண்டவர் எனது அரசர் என்கிற நம்பிக்கை, அது என்னுடைய அனுபவமாக மாறுகிற பொழுது நான் அவரிடம் துணிந்து எதை வேண்டுமானாலும் கேட்க முடியும் என்கிற நம்பிக்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் நம்புகிற ஆண்டவர் அவர் அரசர் என்கிற நம்பிக்கை என்னிடம் இருக்கும் என்று சொன்னால், அது என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆண்டவரிடமிருந்து எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையை அது அதிகரிக்க செய்யும். ஆண்டவரிடமிருந்து இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை ஏதோ ஒரு திருப்பலியாக, ஏதோ ஒரு நிகழ்வாக, ஏதோ ஒரு விழாவாக நாம் கொண்டாட வேண்டும். இதை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்வோம். அனுபவமாக மாற்றிக்கொள்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னும் அளப்பரிய விதத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வரத்தை தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். வழிகாட்டும் என் இறைவா, வழிகாட்டும் என்
தந்தை என் இறைவா, எம்மை வழிநடத்தும் ஆன்மீக அரசியல் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும், அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் வல்லமையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் குடும்பத்தையும் வழிநடத்தும் பெற்றோருக்காக மன்றாடுகிறோம். குடும்பத்தை இறைவனின் பாதையில் வழிநடத்தி செல்ல அனைத்து வரங்களையும் ஆசிரையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமை குருவாம் எம் ஆண்டவரே, எங்களின் வாழ்வு செழிக்க உழைத்து கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தைக்காக மன்றாடுகிறோம். நீரே அவருடன் உடனிருந்து எங்களை வழிகாட்ட அருள் வல்லமை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை தேடி வந்து மீட்ட எம் இறைவா, நாங்கள் பாவமற்ற வாழ்வை வாழவும் பாவத்திற்கு ஏதுவான செயல்களில் நாங்கள் ஈடுபடாதவாறு எங்களை காக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். நமக்கு அறிமுகமானவர்களுடைய தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், சமூக தேவைகள் அனைத்திற்காக ஜெபிப்போம். இளையோருக்காக ஜெபிப்போம். அவருடைய எதிர்காலம், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களிடம் ஆண்டவருடைய அருள் நிறைந்து அவர்கள் மனம் விரும்பிய குழந்தை செல்வம் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லாருடைய நல்வாழ்விற்காக ஜெபிப்போம். ஆண்டவரையும் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றை தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமோடு மனிதரை ஒப்புரவாக்கும் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நீரும் உடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றுமுள்ள குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி இவ்வாறு அமைதியை வழங்கும் ஆசர வழிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்துக்கும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். உன் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் தோன்றுதே. உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உறவாகுது. உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உறவாகுது. இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். உன் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்தில் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்தில் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசீர் பொங்க நான் வாழுவேன். உன் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எழில் தோன்றுதே. ஆண்டவரே என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்ட நாங்கள் உமை வேண்டுகிறோம்.
அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.